Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. ஓகே, ஜிசாக்முல்லா ஹைரன். ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் ஸோ எங்களுக்கு இருக்கிற நேரம் குறைவுன்றதுனால நான் அவசரமாக சில விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக், பேசி முடிக்க கஷ்டம். ஏன்னா இதில் அல்ஃபா ஜெனரேஷனை பற்றியும் நாங்கள் பேச வேண்டி இருக்குது. ப்ளஸ் பேரண்டிங், எப்படி அதுக்கு அவங்களோட பேரண்டிங் செய்யணும்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் இதை அவசரமாக செஞ்சு கொண்டு போகிறேன். ரைட், எங்களுக்கு தெரியும் ஜென்ரேஷன் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த அல்ஃபா ஜெனரேஷனோட எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்றது. என்னால் நிறைய பேரண்ட்ஸ் இது சம்பந்தமாக அவங்க ஏன் இந்த டாபிக் பேசப்படணும்ன்றதுக்கான முதலாவது நாங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு தெரியும் அல்ஃபா ஜெனரேஷன்ன்றது 2010க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை சொல்லுவோம், 2025 வரைக்குமான இந்த பீரியட்ல பிறந்தவர்கள் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் நாங்கள் ஜெனரேஷன் ஜெட் என்று சொல்லுவோம். நாங்கள் 1995 2009 வரைக்குமான காலப்பகுதியில் பிறந்தவர்கள். எங்களுக்கு தெரியும் அது நாங்கள் இப்போ இருக்கிற அப்டேட்டட் தான் ஜென்ரேஷன் பீட்டான்னு சொல்லி ஒரு ஜென்ரேஷன் இருக்கு 2025க்கு பிறகு, இதுக்கு பிறகு பிறக்க இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அப்படி சொல்லுவோம், சரிதானே? ஸோ ஏன் நாங்கள் இதை பேசுகிறோம் அப்படின்றால், அதாவது 1995 2009க்கு பிறகு பிறந்தவர்கள் அல்லது ஜென்ரேஷன் வைக்கு பிறகு பிறந்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களோட உலகம் பிசிக்கலாகத்தான் இருந்தது, பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இப்ப நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்கள், 1995ஆம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் பாருங்க, நீங்க எங்கட 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 பீரியட் எல்லாம் எப்படின்னு சொன்னால், அதாவது டெக்னாலஜி என்ற பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று சொல்லி இல்லை. நாங்க இயற்கையோடு வாழ்ந்தவர்கள் இல்லையா, நேச்சரோடு வாழ்ந்தவர்கள். பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருப்போம். நாங்க இந்த குறிப்பாக கிராமப்புறங்கள் இருந்திருந்தால் எங்கட டோட்டல் எங்கட எங்கட யங் யங் ஏஜ் எல்லாம் வித்தியாசமா இருந்திருக்கும். எங்கட டீனேஜா இருக்கலாம், எங்கட குழந்தை பருவமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டமா இருக்கலாம், வித்தியாசமான ஒரு பருவமாக இருக்கும், சரிதானே? இந்த இப்ப கூட நாங்க எங்கட பழைய ஃப்ரெண்ட்ஸ் மார சந்திக்கிற நேரம் நாங்க அந்த ஸ்கூல்ல இருந்த காலப்பகுதியில நடந்த விஷயங்கள், அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பேசிக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏன்றால் அந்த ஜெனரேஷன்ல வந்து டிஜிட்டல் என்ற ஒரு விஷயம் இருக்க இல்ல, ரைட்? டிஜிட்டல் என்ற வேர்ல்டு ஒன்றுக்குள்ள இருக்கல. நாங்க பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள தான் நாங்க இருந்தோம். ஸோ எல்லாமே பிசிக்கலா தான் நடந்த ஒரு விஷயமாக நாங்க பார்க்கலாம், சரி? அதுக்கு பிறகு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், ரைட்? அதுக்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன் 95க்கு பிறகு இருக்கிற ஜெனரேஷன் இருக்கு தானே, அதுக்கு பிறகு பிறந்தவர்கள் குறிப்பாக இப்ப இருக்க, அதிலும் குறிப்பாக முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் அல்ஃபா. இவர்களுடைய உலகத்தை பொறுத்தவரையில பிசிக்கலும் இருக்கிறது, டிஜிட்டலும் இருக்கிறது. ஸோ இவங்களை நாங்க சொல்றது ஒரு பிஜிட்டல் ஜெனரேஷன் என்றும் சொல்லுவோம் நாங்க, ரைட்? பிஜிட்டல் ஜெனரேஷன், பிசிக்கலும் இருக்குது, டிஜிட்டலும் இருக்குது, ரைட்? இவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க ஜெனரேஷன், ரைட்? இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட். ஓகே, இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜெனரேஷன் ஐபேட்னு சொல்லுவாங்க, சரிதானே? ஜெனரேஷன் ஐபேட்னு சொல்றதும் இவங்களுக்கு தான். ஸோ இவங்க பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பாக டிஜிட்டலோட கூடுதலான ஈடுபாடு கொண்டவர்கள் என்றதுனால தான் நாங்க இவங்களை பத்தி கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தருடைய மனப்பான்மையும் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மனப்பான்மையும் வித்தியாசமானதாக இருக்கும். இப்ப எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னாலும் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சாதாரணமா பிசிக்கல் வேர்ல்டுல உள்ள ஒருத்தர் நாங்க பேசுற நேரம் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட எப்படி பேசணும், எப்படி எப்படி நாங்க கலந்துரையாடணும், எப்படி நாங்க எங்களோட பேரண்டிங் அமைச்சு கொள்ளணும்ன்றது கொமனாக நாங்க எல்லாரும் பேசுற விஷயம். ஆனால் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிற ஒருத்தர், குறிப்பாக டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நிறைய ஈடுபாடு கொண்டொருத்தருடைய மைண்ட் செட்ன்றது டோட்டலா வித்தியாசமானதாக இருக்கும். ஸோ அவங்கள நாங்க பார்க்க வேண்டிய விதம் அவங்கள ஒரு ஒரு குளோபல் சிட்டிசனாகத்தான் பார்க்கணும், சரி? அவங்க ஒரு குளோபல் சிட்டிசன். அவங்களுக்கு நீங்க பார்த்தீங்களா, குளோபல் சிட்டிசன்ல இருக்கிற முக்கியமான விஷயம், அப்ப நாங்க பேரண்ட்ஸ் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க அந்த குளோபல் சிட்டிசனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் யோசிக்கணும். ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இப்ப தெரியும். இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்குது. அவங்களுக்கு நோ லிமிட்டேஷன்.
ரைட்? எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணுமென்றாலும் எடுக்கலாம். சில நேரம் வெரி டீட்டெயில்டான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், வெரி டீட்டெயிலான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நாங்க யோசிக்க வேண்டியது, இந்த குளோபல் சிட்டிசன்ஸ வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லி தான் நாங்க யோசிக்கலாமே தவிர, சில 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 நேரம் பேரண்ட்ஸ் வந்து எங்கள்ட்ட அட்வைசஸ் கேட்பாங்க. அ டாக்டர் எங்களுக்கு இயலாதா இந்த மொத்தமா ஃபோன இல்லாமாக்கி போடுறதுக்கு, அவங்களுக்கு குடுக்காம மொத்தமா நிப்பாட்டி போடுறதுக்கு என்று சொல்லி சில விஷயங்கள் கேட்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு இன்ஃபர்மேஷன வெல்த்தா பார்க்குற, இன்ஃபர்மேஷன் கேபிட்டலிசமாக யோசிக்கிற ஒரு வேர்ல்டு நாங்க வாழ்றோம். உலகத்தில இருக்கிற அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, 5.4 பில்லியன் யூசேஜஸ் வந்து இருக்கிறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ற ஆட்கள், இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதாவது மொத்த சனத்தொகையில 67% டிஜிட்டல் வேர்ல்டோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து நாங்க ஒரு நாளும் இந்த மொத்தமா ஃபோன இல்லாம ஆக்கிருமா என்ற ஒரு கொஸ்டின் வந்து எங்களுக்கு கேட்க இயலாது. ஸோ நாங்க எப்படி இத கோப் அப் பண்ணலாம் என்ற ஒரு விஷயத்த தான் நாங்க யோசிச்சு கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கிறோம். ஸோ இவ்வளோ இந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து தான் நாங்க இத பார்க்க போறோம். சரிதானே? கிளியர்? ஸோ நாங்க 2, 3 விஷயம் சொன்னேன். ஒரு விஷயம் சொன்னது வந்து, நாங்க வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். அதாவது 95க்கு முதல் பிறந்தவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை ஜெனரேஷன் Z-ஓட அ அதுக்கு பிறந்தவர்கள் ஜெனரேஷன் Y-ஆ இருக்கலாம், ஜெனரேஷன் X-ஆ இருக்கலாம், ஜெனரேஷன் பூமரா இருக்கலாம், ஜெனரேஷன் பில்டர்ஸா இருக்கலாம். இவங்களுடைய ஜெனரேஷன் சைலன்ட்டா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பிறந்தவர்களுடைய லைஃப் வந்து வித்தியாசம். அவங்க பிசிக்கல் வேர்ல்டோட வாழ்ந்தவர்கள். அ ஜெனரேஷன் Zக்கு பிறகு, குறிப்பாக அல்பா ஜெனரேஷன் என்றது வந்து பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல், அதாவது பிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஸோ அவங்கள நாங்க வந்து நார்மலா பிசிக்கல் உலகத்துல வாழ்ந்துக்கிற மாதிரி ஹேண்டில் பண்ண இயலாது. ஸோ அவங்கள நாங்க ஒரு குளோபல் சிட்டிசனாகத்தான் நாங்க யோசிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். அவங்க வந்து நிறைய உலகத்த பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சில நேரம் பிள்ளைகள் வந்து கொஸ்டின் கேட்கிறதும், நாங்க ஆரம்பத்துல கேட்கிற ஜெனரேஷன் நாங்க சொல்லுவோம், அவங்க தெரியாம கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி இல்ல. தெரிஞ்சு வச்சுட்டு, என் உம்மாக்கும் என் வாப்பாக்கும் தெரியுமான்னு சொல்லி எங்கள செக் பண்றதுக்கு கேட்கிற பிள்ளைங்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாக நாங்க இத கையாள வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு சொல்லி தான் நாங்க பார்க்கிறோம். அதேபோல நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் வந்து, இப்ப இன்னைக்கு எங்களுக்கு வந்து நாங்க ஏஐய பத்தி பேசுறோம். ChatGPT பத்தி பேசுறோம். அது மாரி இப்ப ஹியூமன் ரோபோ காம்பினேஷன்ஸ பத்தி பேசுறாங்க. அது மாரி Cosmo ஏஐய பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி வேர்ல்ட் வந்து வேற ஒரு லெவல்ல இந்த டிஜிட்டல் உலகத்துல போய்த்து கொண்டிருக்கிற நேரம், நாங்க இந்த ஃபோன நிப்பாட்டிலுமான்ற ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க இயலாது. இத எப்படி கோப் அப் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் என்ற விஷயத்த தான் நாங்க யோசிக்க வேண்டி இருக்கிறது. தேவை இருக்குன்னு தான் நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம். சரிதானே? ஓ ரைட். ஓகே. ஏன் நாங்க இந்த டாபிக்க பேசுறோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், உலகத்துல 54% இது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. 54% பேரண்ட்ஸ், அதாவது மோர் தென் ஹால்ஃப் பேரண்ட்ஸ் என்ன செய்றாங்கன்னா, அதாவது ஜெனரேஷன் அல்ஃபாவோட சம்பந்தப்பட்டவங்க. அவங்க சோசியல் மீடியா அல்லது வேற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி பேரண்டிங் அட்வைசஸ் வந்து எதிர்பார்க்கிறாங்க. என்றால் இது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறி இருக்கிறது. ஏனால் நாங்க பார்த்த உலகம் அல்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த அட்வைசஸ் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் நாங்க இந்த குறிப்பிட்ட விஷயங்கள பத்தி கூடுதலாக பேச வேண்டி இருக்கிறது. சரி? ரைட். அப்ப அல்ஃபா பேரண்ட்ஸ் என்றவங்க யாரு? அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கள் என்றால், அ அதுக்கு சில வரைவிலக்கணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அல்ஃபா பேரண்ட்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க. அதேபோல அவங்களுக்கு அவுட்கம் இண்டிபெண்டன்ட்டாக அவங்க இருப்பாங்க. அ ரிலாக்ஸ்ட் அண்ட் அட் ஈஸ் நோ மேட்டர் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம். அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்றது பெருசா அவங்களுக்கு பெரிய பொருட்படுத்தாத ஒரு விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்க தி அல்ஃபா பேரண்ட்ஸ் இஸ் a pillar of strength. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ரைட்? அவங்க ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அதேபோல பிள்ளைங்கள எமோஷன்ஸ் புரிஞ்சு கொள்றவங்களா இருப்பாங்க. அதுக்கு மதிப்பளிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதேபோல அவங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸ் ஏற்படுத்திக் குடுக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதேபோல பிள்ளைகளோட குறிப்பாக கம்யூனிகேட் வித்தவுட் ஜட்ஜ்மென்ட். அவர்கள ஒரு முத்தீர்ப்பிடாமல் அவங்கள வந்து ஹேண்டில் பண்றவங்களாக, அவங்களோட கலந்துரையாடுகிறவர்களாக பேரண்ட்ஸ் இருப்பாங்க என்று சொல்லி, அல்ஃபா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வரைவிலக்கணம் வந்து குடுத்திருக்கிறாங்க. சரிதானே? அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். அவுட்கம் இண்டிபெண்டன்ட்டாக இருப்பார்கள். அதேபோல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அ ரிலாக்ஸ்டாக இருக்கிறவங்களாக இருப்பார்கள். வெளியில என்ன நடந்தாலும் அவங்க அவங்க அத டென்ஷன் ஏற்படுத்தாது. நாங்க சொல்லுவோமே இந்த அ சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, வெளியில என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் கூலா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. என்ன சிக்கல் வந்தாலும் அவர் அத நிதானமா ஹேண்டில் பண்ணுவார். அவர் வந்து அவருடைய நிதானத்தை இழக்க மாட்டார் என்று சொல்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். அதேபோல பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ன்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க.
அதே போல இந்த பிள்ளைங்களுடைய இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்கிறவர்களாகவும், தேவைகளை புரிந்து கொள்கிறவர்களாகவும், அவங்களுக்கு ஒரு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்கிறவர்களாகவும், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்களாகவும், பிள்ளைகள் தவறு செய்வார்கள் என்பது எங்களுக்கு சாதாரணமா தெரியும். சாதாரணமாக எல்லோரும் தவறு செய்கிறவர்கள் தான், மிஸ்டேக் பண்றவங்க தான். அவர் தவறு செஞ்சாலும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ளாம, அதாவது முத்தீர்ப்பிடாமல், ப்ரீஜட்ஜ் பண்ணாம அவர்களோட கம்யூனிகேட் பண்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க அல்பா பேரண்ட்ஸ் என்ற விஷயத்துக்குள்ள நாங்க பாக்குறோம். ரைட். இப்ப நாங்க பார்க்க போற அடுத்த விஷயம் வந்து, இப்படி இருக்கிற நேரம் இந்த அல்பா ஜெனரேஷனோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும், ரைட்? என்ன வகையான குணாம்சங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் பார்க்கிற நேரம், குறிப்பாக 7 அல்லது 8 வகையான விஷயங்களை இதுல படிமுறைப்படுத்துகிறார்கள். சிலது இன் டீட்டெயிலா இருக்கிறது. நான் அதை பெருசா டீட்டெயிலா நான் பேச விரும்ப இல்ல. சில பொதுவான விஷயங்களை மட்டும் நாங்க இதுல பார்க்கலாம். சரிதானே? ரைட். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த டிஜிட்டல் யுகத்துல நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட். உதாரணமா இந்த காலத்தில் இருக்கிறவங்க இப்ப இந்த இந்த டிஜிட்டல் உலகத்தோட சம்மந்தப்பட்டவர்கள் இந்த இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம். இப்ப ஒரு இஷ்யூ இருக்குது. இப்ப நீங்க சாதாரணமா பார்த்திருப்பீங்க யங் ஜெனரேஷன்ல. இது நாங்க கேஸ் என்று சொல்லுவாங்க, அல்லது வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கம்பல்சிவ் பையிங்ன்னு சொல்லுவார்கள். சரிதானே? கம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லது வந்து அதாவது கம்பல்சிவ் ஷாப்பிங் டிஸார்டர்ன்னு சொல்லுவார்கள். ரைட். இப்படி ஆட்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படியானவங்க எப்படி என்று சொன்னால், சாதாரணமாக அதாவது அவங்க ஒரு சோஷியல் மீடியால கூடுதலாக ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால், சோஷியல் மீடியால காண்ற எல்லா விஷயங்களையும் வாங்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவராக இருப்பார்கள். ரைட். ஒரு வகையான கம்பல்சிவ் பையிங். அவங்களுக்கு அது தேவையா இல்லையா, உண்மையா, இது உண்மையிலே நீட் தானா என்று சொல்லி அத்தியாவசிய தேவை தானா அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடையாது. அவர் பார்க்கிறத வாங்கணும் என்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. சரிதானே? அவர் எதை பார்க்கிறாரோ, உதாரணமா எது டராஸ்ல பார்க்கிறாரோ, எதை வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல பார்க்கிறாரோ, இல்லாட்டி எதை வந்து அமேசான்ல பார்க்கிறாரோ, எதெல்லாம் பார்க்கிறாரோ, எதெல்லாம் சோஷியல் மீடியால வருதோ, இந்த யாராவது ஒருத்தர் டிக்டாக்ல போட்டிருப்பாங்க, இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பாங்க, ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. எதை பார்க்கிறாரோ அதை வாங்குற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வாங்குறத பார்க்கலாம். ரைட். அது தேவையா இல்லையான்றது, எனக்கு தேவையான்றது கூட ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. இத நாங்க இந்த இது இது காண்றதெல்லாம் வாங்குற ஒரு மைண்ட் செட். இது இது ஒரு வகையான சைக்காலஜிக்கலி கூட இதுக்கு பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது கம்பல்சிவ் பையிங் டிஸார்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கம்பல்சிவ் ஷாப்பிங் டிஸார்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில ஆட்களுக்கு பிரச்சனைகள் வரத பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயம் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ட வந்து திரும்ப 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 காட்டுவாங்க. ரைட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. முந்தி காலத்துல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த வியாழக்கிழமை நைட்ல வந்து அதாவது டிவில வந்து படம் போடுவாங்க. சரி. படம் போடுற அந்த அந்த பீரியட்ல வந்து அந்த படத்துக்கு முன்னாடி இடையில இன்டர்வல் டைம்ல படம் முடிஞ்சு இந்த பீரியட்ல இந்த இந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான அட்வர்டைஸ்மென்ட் வந்து திரும்ப 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 போய்த்து கொண்டிருக்கும். நான் அந்த அட்வர்டைஸ்மென்ட் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. இப்படி போய்த்து கொண்டிருக்கும். ரைட். உதாரணமா ஒரு ஒரு உடுப்பு, அதாவது உடுப்பு கழுவுற ஒரு சவர்க்காரம். அந்த சவர்க்காரத்துடைய அட்வர்டைஸ்மென்ட் வந்து அப்படி ரிப்பீட்டடா போய்த்து கொண்டிருக்கும். அது ஒரு ஒரு வகையான மார்க்கெட்டிங் சைக்காலஜி என்று சொல்லுவோம் நாங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளை திரும்ப 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 எங்களுக்கு காட்டுறதன் மூலமாக அதன் மேல் இருக்கிற ஈர்ப்பை அதிகரித்தல். இப்ப நீங்க சாதாரணமா கூகுள்ல போய்த்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சர்ச் பண்ணீங்க, ஒரு சோப்பை பத்தியோ, இல்லாட்டி ஒரு மாய்ஸ்சரைசிங்க பத்தியோ, இல்லாட்டி ஃபேஷியல் கிரீமை பத்தியோ நீங்க பார்த்து சர்ச் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் திருப்ப நீங்க யூடியூபுக்கு போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் திருப்ப நீங்க ஃபேஸ்புக்கு போயிட்டு பாருங்க. இல்லாட்டி நீங்க இன்ஸ்டால போயிட்டு பாருங்க. அந்த குறிப்பிட்ட எந்த விஷயத்த சர்ச் பண்ணீங்களோ, அதே பொருட்கள் வந்து வேற 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 எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரி. இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு வகையான மார்க்கெட்டிங். இதனால தொடர்ந்தேர்ச்சியா அவர்கள் ஒரே குறிப்பிட்ட பொருட்கள பார்த்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதன் மேல ஒரு மோகம், அதன் மேல ஒரு ஈர்ப்பு வருதுன்றதுனால, இவர்களுக்கு வந்து இந்த கம்பல்சிவ் பையிங் அல்லது கம்பல்சிவ் ஷாப்பிங் டிஸார்டர் என்கிற ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சரிதானே? இத நீங்க பார்க்கலாம் இந்த ஆல்பா ஜெனரேஷன்ல. இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க பாருங்க. சாதாரணமா நீங்க இதுக்கு சொல்லுவோம் நாங்க ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஃபோமோன்னு சொன்னால் என்னன்னு, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்னு சொல்லுவாங்க நாங்க. சரிதானே? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றது என்னன்னா, ஆ உதாரணமா அதாவது இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற எங்கட ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த அல்பா ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுடைய ஒரு ஃப்ரெண்டோ, இல்லாட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ ட்ரிப் போயிட்டு இருப்பாங்க எங்கேயாவது பயணம் போயிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு, இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்த உடனே இவருக்கு இருக்கல.
இவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு, நான் அங்க போகலையே, அந்த நான் போறத மிஸ் பண்ணிட்டேனே, அதை என்னையும் கூப்பிட்ட தானே, நான் பெய்து கொள்ள கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வகையான மிஸ்ஸிங் ஃபீலிங், ரைட்? அதாவது நான் தூரம் ஆயிட்டேனோ, இதை இன்னொரு வகையிலையும் நாங்க சொல்லலாம். இந்த இந்த ஃபீலிங் ஆஃப் அபேண்டன்மெண்ட் சொல்லுவார்கள். இது வந்து சாதாரணமாக அந்த பிபிடின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த போர்ட் லைன் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன் ஒன்று இருக்கும். அதே சிம்டம்ஸ் தான் எங்கேயும் இருக்கும் சில நேரம். அதாவது என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க, இல்ல எனக்கு பெய்து கொள்ள கிடைக்கல. இவர் ட்ரை பண்ணுவார். இவரும் அந்த இடத்துக்கு போகணும். அவசரமா போயிட்டு அவரும் போட்டோ அப்டேட் பண்றதுக்கான ஒரு ட்ரையை பண்ணுவார். நீங்க பார்க்கலாம் இப்ப அவங்க குடிக்கிறதுல இருந்து போறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் தென் அண்ட் தென் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கிறது. இது ஒரு வகையான ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்ற ஒரு வகையான மைண்ட் செட்டை நீங்க பார்க்கலாம். இது அல்பா ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஸ்கிரீன் எடிக்ஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம், ரைட்? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு உட்பட்டவர் எவ்வளவு நேரம் போனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. சரி, உதாரணம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன் கூட சாதாரணமாக பிஸியா இருக்கிற ஒரு பர்சன் கூட அன்னளவாக ஒரு நாளைக்கு 3 to 4 ஹவர்ஸ் வந்து போன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பிஸியா இருக்கிற ஒரு பர்சன், ரைட்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிஸியா இல்லாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போன்ல, ரைட்? நீங்க உங்களோட ஸ்கிரீன் டைமை வந்து போன்ல போட்டு செக் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றேன்னு சொல்லி. சில நேரம் நாங்க பார்த்திருப்போம், ஒரு ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் போன் எடுத்து பார்த்து ஒரு ஏதாவது ஒரு ஷார்ட் ஒன்று பார்ப்போம், இல்லாட்டி டிக்டாக்ல ஏதாவது வீடியோ ஒன்று பார்ப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினா அது ஒரு நாளும் 10 மினிட்ஸ்ல முடிய போறது இல்ல, ரைட்? அது அப்படியே ஹாஃப் அன் அவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ் வரைக்காட்டியும் நீளும். அப்ப எங்கட டைம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கும். எங்கட வேலையை ஒழுங்கா செஞ்சு கொள்ள போறதுல வந்து நிறைய சிக்கல்களை நாங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்கிரீனிங் அடிக்ஷன் வந்து கூடிக்கொண்டு போகுது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனிங் அடிக்ஷனை ஏற்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த யங் ஜெனரேஷன் விளையாடி கொண்டிருக்கிற கேம்ஸ் நீங்க பார்க்கலாம், ரைட்? அது ஃப்ரீ ஃபயரா இருக்கலாம், அல்லது வந்து இந்த இன்னொரு இன்னொரு கேம் இருக்குதானே, அதாவது ப்ளூ வெல்லுக்கு பிறகு வந்த கேம் ஒன்று இருக்குது. இப்ப இந்த மாதிரியான கேம்ஸா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம் வந்து இந்த தொடர்ந்தேர்ச்சியா ஒரு இன்ட்ரெஸ்ட குடுத்து 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 அவர்களுக்குள்ள அது தொடர்ந்தேர்ச்சியா அதுல இருக்கணும். சாதாரணமா ஒரு நான் சில சில கிளைண்ட்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க தொடர்ந்தேர்ச்சியா ஒரு 8 ஹவர் 9 ஹவர் கேம்ஸ் விளையாடுறவங்க இருக்கிறாங்க. சரிதானே? 8, 9 ஹவர்ஸ் கேம் விளையாடுறவங்க இருக்கிறாங்க. அடிக்டட் அதுக்கு, ரைட்? அது இப்ப நான் முதல் முதல் நாள் கூட ஒரு பேஷண்டோட நான் பார்த்திருந்தேன். அதுக்கு அதாவது ஸ்கிரீனிங் கம்பல்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்மார்ட் போன் கம்பல்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. செஞ்சு பார்த்தா அதுல ஒரு 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 இது ஒன்று இருக்கும். என்ன இன்டர்பிரிட்டேஷன் அளவு ஒன்று இருக்கும். அது 8க்கு மேலே 6க்கு மேல இருந்தா அவருக்கு கம்பல்சிவ் பிஹேவியர் அல்லது ஒரு வகையான அடிக்ஷன் அதுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப நாங்க டிசைட் பார்த்தால் ஒரு ஒரு ஓ லெவல் படிக்கிற ஒரு 15 வயசுல இருக்கிற போய் உண்டு. 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் அவர் ஒரு நாளைக்கு சாதாரணமான அளவா பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் அவர் போனை யூஸ் பண்றார். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இல்லாட்டி வந்து நவீன கால ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மோர் தென் மோர் தென் 1 ஹவருக்கு மேல, அதாவது சம்டைம்ஸ் சில இடத்துல சொல்றாங்க 45 மினிட்ஸ்க்கு மேல போனை யூஸ் பண்ணாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இதனால போன்ல வர எக்ஸசிவ் போன் யூசேஜினால வர விளைவுகள் வந்து அது தனியே நாங்க பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதுல ஸ்கிரீனிங் அடிக்ஷன் சொல்ல ஒரு விஷயம் இருக்குது. பெரியாக்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகள் கூட நீங்க பார்க்கலாம். அந்த பிள்ளைகிட்ட இருந்து போனை பறிக்க இயலாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை, ஊட்ட 2 ஆக்குற அளவுக்கு பிரச்சனை படுத்துற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. என்றால் அவங்க ஸ்கிரீன் அடிக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க போட்டு கொடுக்குற சில கார்ட்டூன்ஸ் கூட வெரி கலர்ஃபுல். அந்த கலர்ஃபுல்ன்றது அடிக்ஷன் அவர்களுக்கு, ரைட்? மிச்சம் கலர்ஃபுல்லான விஷயங்களை புள்ள பார்த்து 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 நீங்க யோசிச்சு பாருங்க. வெரி கலர்ஃபுல்லான விஷயங்களை புள்ள பார்த்து பார்த்து பழகிட்டு, பிறகு நாங்க ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்ட உடனே அங்க நாங்க ஒயிட் போர்ட்ல பிளாக் கலரால எழுந்த போறோம். புள்ளைக்கு வந்து போரிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னு சொன்னா அந்த புள்ள பார்த்தது கலர்ஃபுல்லான விஷயங்களை தானே, ரைட்? ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்களை தான் பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா கலர்ஸும் உள்ளடக்கின ஒரு விஷயம் தான் இந்த கார்ட்டூன்ஸ்ல, நவீன காலத்துல இருக்கிற கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ அந்த புள்ள அதுக்கு அடிக்ட் ஆகிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சோ இந்த அல்பா ஜெனரேஷன்ல இருக்கிற அடுத்த முக்கியமான பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனிங் அடிக்ஷன் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதே போல நீங்க பார்க்கலாம், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த இந்த ரோல் மாடல் சம்பந்தமான சில இஷ்யூஸ் இருக்குது. பிள்ளைக்கு வந்து டிஜிட்டல், உதாரணமா டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிற ரோல் மாடல்ஸ் தான் அவங்க ரோல் மாடலாக பார்ப்பார்கள், ரைட்? நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறார். சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னு சொல்லுவோமே. சோசியல் மீடியால, டிக்டாக்ல, இன்ஸ்டால அவங்கள தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள ரோல் மாடலாக அவங்க பார்ப்பாங்க, ரைட்? இது நீங்க பார்த்துக்கொள்ளலாம் நீங்க.
ரைட். அதாவது சாதாரணமாக பிசிக்கலி இருக்கிற ஆட்களை வந்து ரோல் மாடலா எடுக்கிறத விட யாரு ஃபேமஸா இருக்கிறாங்களோ, யாரு வந்து சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, இவங்கள தான் ரோல் மாடலாக பார்க்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ரைட். அப்ப பேரண்ட்ஸுக்கு இவ்வளோ சவால்கள் இருக்கிறது. நாங்க எப்படி இத கையாள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இதுதான் அந்த ஏன் இந்த விஷயத்த படிச்சு கொள்ளணும், ஏன் இந்த விஷயம் எங்களுக்கு தேவை, இந்த டாபிக்ஸ் ஏன் பேசணும்ன்றதுக்கான பேக்ரவுண்டாக நாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 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 கான்செப்ட்ல தான் இந்த 6, 7 விஷயத்தையும் நாங்க போட்டிக்கிறோம். உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்னாலஜில வந்து அவங்க மூழ்கி போற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றதாக இருக்கலாம். பிரைவசி சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரைட். பிரைவசி பத்தி நாங்க நிறைய பேசலாம். பிரைவசிய பத்தி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன லீக் பண்றோமோ, எங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன், நாங்க எங்க படிக்கிறோம், என்ன செய்றோம், எங்க வொர்க் பண்றோம், எங்க போனோம், என்ன செய்றோம்ன்னு சொல்லி எவ்வளோ பெர்சனல் இன்ஃபர்மேஷன எங்களோட பெர்சனல் போட்டோஸா இருக்கலாம். ஒரு ஒரு அதாவது நாங்க ஒரு குரூப்ல ஒரு ஃபங்ஷன்ல எடுத்த போட்டோ உண்டு, இல்லாட்டி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குற நேரம் எடுத்த போட்டோ உண்டு, அச்சீவ்மென்ட் சம்பந்தமாக ஷேர் பண்றது ப்ராப்ளம் ஒன்று இல்ல. அது ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இல்ல. ஆனாலும் நீங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், எங்க சாப்பிடுறோம், எங்க பயணம் போறோம், எங்க ட்ரெஸ் வாங்குறோம் என்று சொல்லி சின்ன 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 ஒவ்வொரு நாளும் அன்றாட விஷயங்கள போன்ல எவ்வளோ தூரம் நாங்க இன்டர்நெட்ல அந்த அப்லோட் பண்றோமோ, அப்டேட் பண்றோமோ, ரைட், எவ்வளோ இன்ஃபர்மேஷனை நாங்க லீக் பண்றோமோ, அவ்வளவு தூரம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும். ரைட். அது என்றால் சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் எவ்வளவு தூரம் லீக் ஆகுதோ உங்களோட ஃப்ரீடம் இல்லாம போகிறது. ரைட். உங்களோட பிரைவசி இல்லாமல் போகிறது. ரைட். ஸோ ஃப்ரீடம் பிகம் கொஸ்டின். எங்கட எங்கட உண்மையிலே வந்து எங்கட சுதந்திரம் சுதந்திரம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி போற ஒரு கட்டமாக நாங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய பிரைவசி இல்லாம போற நேரம். ரைட். என்னால அது சின்ன விஷயம். ஒரு ஆள்கிட்ட நீங்க சாதாரணமா எந்த டீட்டெயிலா இருந்தாலும் சரி, கூகுள்ல போயிட்டு சும்மா ஜஸ்ட் பேர் அடிச்சு பார்த்தாலே எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க, இது இப்ப எங்களுக்கு ஓகே. ஆனால் இப்ப அடுத்த ஜெனரேஷன், இப்ப இந்த இந்த ஜெனரேஷன் லீக்கராக்கள் இப்ப சாதாரணமா யோசிங்களே, எங்கட எங்கட பிள்ளைகள் பொறந்ததிலிருந்து, அந்த புள்ள பொறந்ததிலிருந்து புள்ளுடைய முதலாவது பர்த்டே, இந்த புள்ளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்லோட் பண்ற சோஷியல் மீடியால போடுற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ இந்த பிள்ளைங்களுடைய நாளைக்கு ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க ஏன் இதை பேசுவோம் தெரியுமா? எங்கட போட்டோ, ஒரு ஆளோட போட்டோவும் நாங்க பயோமெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் நாங்க. அந்த போட்டோன்றது சில நேரம் போனை ஓன் பண்றதுக்கு அந்த பயோமெட்ரிக்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். சரிதானே? சோ அந்த மாரி ஒரு கட்டத்துல இருக்கிற நேரம், அப்ப ஆன்லைன் பிரைவசில பெரிய பிரச்சனை ஏற்பட ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதே மாரி பிராண்ட் இன்டராக்ஷன். அவர்களுக்கு நெறைய இப்ப நீங்க பார்க்கலாம், பிராண்டுக்கு பின்னாடி தானே அவங்க போறவங்களா இருப்பாங்க. ரைட். அதே போல அவங்க ஒர்க் சம்பந்தமான மைண்ட் செட் அவர்களுக்கு மாறி இருக்கிறது. உதாரணமா எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு காலத்துல இருக்கிற நேரம் கட்டாயம் ஓ லெவல் பாஸ் பண்ணணும், ஏ லெவல் பாஸ் பண்ணணும், யுனிவர்சிட்டிக்கு போகணும், இப்பதான் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்துல இருந்தது. இப்ப நீங்க யங் ஜெனரேஷன் கேட்டு பாருங்க, யாருக்கு இது ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஃபார்மல் எஜுகேஷனுக்கு போறதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு. எனக்கிட்ட சில நேரம் வந்திருக்கிறாங்க 9 எடுத்த பிள்ளைங்கள். பேரண்ட்ஸ் வந்து பயோ படிக்க கொண்டு போயிட்டு போட்டிருப்பாங்க. ஆனா பிள்ளைங்கள் வந்து சொல்லும், எனக்கு படிக்க இயலாது, 3 மாசம் இது சரியான போரிங் எனக்கு. எனக்கு இங்க 2 இயர்ஸ் அப்படி இருந்து போட்டு திருப்பி மறுவா செகண்ட் ஏ லெவல் செஞ்சு போட்டு திருப்பி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எனக்கு இது பெரிய கஷ்டமான வேலை, டைம் கூட எடுக்கும், வயசு போகும், எனக்கு அது செய்ய இயலாது. நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு போட்டு ஹெச்என்டி முடிச்சுட்டு நான் வித்தின் எங்களுக்கு சொல்லுவாங்க 21 வயசுல 22 வயசுல நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறிடுவேன். இப்ப அதுதானே பிரச்சனை. ஏதாவது ஜாப் ஒன்றுக்கு தானே போகணும். அப்ப இந்த கல்வி சம்பந்தமான மனோநிலை, இந்த இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சம்பந்தமான மனோநிலை எல்லாமே மாறி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட். நான் பிள்ளை என்று சொல்லல. ரைட். ஏன்னா பிள்ளைங்கள் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப அல்பா பேரண்ட்ஸும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்கள் வந்து ஓ லெவல் படிக்கிறது எதுக்கு? ஓ லெவல் படிக்கும் வரைக்கும் என்னத்துக்கு வெயிட் பண்றது? 10ஆம் ஆண்டோட நாங்க டபுள் இயரிங் செஞ்சு ஓ லெவல்ல 10ஆம் ஆண்டுலயே முடிச்சு விடையிலும், முடிச்சுட்டு அது போற ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமோட செஞ்சு போட்டு அவசரமா புள்ளைய அது ஓகே ஃபைன். அந்த பழைய பழைய காலத்துல இருக்கிற மைண்ட் செட் இல்ல. ஆனால் அதுல நிறைய வேற வகையான சில சிக்கல்களும் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க கூடுதலா அந்த சோஷியல் இஷ்யூவ கன்சிடர் பண்றவங்களா தான் இருப்பாங்க. இவங்களோட பிரியாரிட்டி வந்து சோஷியல் இஷ்யூவா தான் இருக்கும். அதே போல இவங்களுக்கு கூடுதலா இந்த மீடியா அண்ட் ஃபிலிம்ல கூடுதலான அதுதான் பேக்ரவுண்ட், அதுதான் அவங்களுடைய ரோல் மாடலிங்கா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ரைட். இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற சில கேரக்டர்ஸ். இது சம்பந்தமான இதெல்லாம் நீங்க போட்டிருக்கிறது எல்லாமே ரிசர்ச்சஸ். உங்களுக்கு தேவைன்னா நான் இத உங்களுக்கு நான் இந்த இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விடையிலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க இதுல வாசிச்சு கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகவும் நாங்க நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். உதாரணமா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்பெண்டிங் பத்தி பார்க்கிற நேரம் 2023ஆம் ஆண்டு தேர் இஸ் பீன் 11% 11% அதிகரிச்சிருக்குது இந்த சோஷியல் மீடியாவினால
அவங்களுக்கு அந்த அதாவது இன்ஸ்டாகிராம் அல்லது சோஷியல் மீடியா இந்த டிக்டாக்ல பயன்படுத்தி அவங்க ஆன்லைன்ல பொருட்களை வாங்குறது 11% 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி சில எங்களுக்கு தெரியும் இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க என்றால் அவங்களோட பிராண்ட சரியா சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு மையமாக பயன்படுத்த இந்த சோஷியல் மீடியா. ஸோ இதை வந்து இந்த குறிப்பிட்ட காலத்து இவங்களுக்கு தான் இந்த அல்ஃபா ஜெனரேஷனை டார்கெட் பண்ணி தான் இந்த வேலைகள் செய்யறதை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் பிரைவசியை பத்தி நாங்க நிறைய விஷயம் இதுல நாங்க சில விஷயம் இருக்கு நாங்க பேசியிருக்கிறோம். இதை நீங்க பிறகு பார்க்கலாம். நான் அந்த அவசரமான சில விஷயங்களை மட்டும் பார்த்து கொண்டு போறேன். ரைட். இப்ப நாங்க இதை சுருக்கமா பார்த்தோம் சொன்னால் இன்னைக்கு இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னதுல சுருக்கமான விஷயம். சோ டெக்னாலஜி சம்பந்தமாக பார்க்கிற நேரம். ரைட். டெக்னாலஜி சம்பந்தமாக பார்க்கிற நேரம் அவங்க குறிப்பா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவங்க டிஜிட்டல் உலகத்துல வாழ்றவங்க. சோ அவங்க டிஜிட்டல் நேட்டிவ்ஸா தான் அவங்க இருப்பாங்க. சரிதானே? டிஜிட்டல் நேட்டிவ்ஸா தான் அவங்க இருப்பாங்க. இது முதலாவது முக்கியமான விஷயம். அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்றதுல அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் உள்ளவங்களா அவங்க இருப்பாங்க. அதே போல அவங்க கம்ஃபர்டபிள் டு மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறதுல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது பிரச்சனை ஒன்று இல்லை அவங்களுக்கு. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எதை பத்தி கேட்டாலும் அதாவது நாங்க சொல்லுவோம் அந்த கை நுனி விரல் நுனியில அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே போல அவங்க கூடுதலா அந்த ஸ்கிரீன், டெக்ஸ்ட் புக்ஸ், சோஷியல் இன்டராக்ஷன் பத்தி தான் கூடுதலான விஷயங்கள் அவங்க ஈடுபடுறத நாங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அதே போல இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த இண்டிபெண்டாக அவங்க இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ரைட். உதாரணமாக ஒரு முடிவெடுக்கிற நேரம். ரைட். தே ஆர் இண்டிபெண்டன்ட் வென் மேக்கிங் டிசிஷன். முடிவெடுக்கிற நேரம் அவங்க சுதந்திரமாக அவங்க முடிவெடுக்கணும்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அதே போல அவங்களோட டிஜிட்டல் ஐடென்டிட்டியை பத்தி அவங்க யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ரைட். இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குணாம்சமாக நாங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பார்க்கலாம் தே ப்ரிஃபர் டு லேர்ன் விஷுவலி. கூடுதலாக அவங்க வந்து பார்த்து படிக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. அதுல நீங்க பார்க்கலாம். அதனால தான் கூடுதலான வீடியோ கேம்ஸ் அவங்களோட இந்த விஷுவல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு உதவி செய்யறதுனால தான் கூடுதலாக வீடியோ கேம்ஸ்ல ஈடுபடுறவங்களாக அவர்கள் இருப்பாங்க. அதே போல நீங்க பார்க்கலாம் அவங்களோட டேஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து அவங்களோட இந்த சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணியதாகத்தான் அவங்களுக்கு இருக்கும். அதே போல அந்த கேமிங் கல்ச்சருக்குள்ள அவங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட். அவங்க வந்து எப்படி சேஃபா இருக்கணும்னு சொல்லி கூடுதலான சேஃப்டியை பத்தி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்களா இப்ப சேஃபா இந்த கான்பிடன்ஸ் கன்சியூமர் சொல்றது எப்படின்னா கூடுதலாக இன்னும் டேட்டாவை எப்படி சேஃபா வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இன்னும் சேஃப்டியை பத்தி தான் அவங்க யோசிப்பாங்க. ரைட். அதுல கூடுதலாக கவனம் செலுத்துறவங்க இருப்பாங்க. நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சோஷியல் இஷ்யூல தான் கூடுதலாக கவனம் செலுத்துறவர்களாக இருப்பார்கள். அதே போல அந்த மூவி அல்லது பிலிம் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் அவர்களுக்கு கூட இருக்கும். இந்த கடைசி பாயிண்ட நீங்க பாருங்க. இது நீங்க நவீன காலத்துல பார்க்கலுமான முக்கியமான விஷயம். இப்ப நீங்க இது நான் அதாவது யாரையும் விமர்சிக்கிறதுக்காக சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இல்ல. இப்ப நீங்க இந்த இதுல பிஎம்ஐசிஹெச்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த கிராஜுவேஷன்ஸ் நடக்கிறது நீங்க பார்க்கலாம். கிராஜுவேஷன்ன்றது இந்த டிகிரி கொடுக்கறதுக்கோ மாஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்கோ அல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுக்கறதுக்கான அதாவது இந்த கிராஜுவேஷன் அல்ல. இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த காஸ்மெட்டிக் அல்லது காஸ்மாலஜி இந்த மாதிரியான ஃபீல்ட் உள்ள ஆட்கள் கூடுதலாக நீங்க இதை இந்த பார்க்கலாம். நீங்க இந்த 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 கன்வகேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயம் ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு குரூப் சேர்ந்து நடத்துறதை நீங்க பார்க்கலாம். சோ இது என்னன்னா இது இந்த அல்பா ஜெனரேஷனுக்குரிய ஒரு கேரக்டர். இது நீங்க சிம்பிளா விளங்கி கொள்றதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சரிப்பில்லைன்னு சொல்லி நான் சொல்லல. சோ அப்சஸ்ட் வித் ஸ்கின் கேர். அவங்களுக்கு வந்து இந்த அவங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணி கொள்ளணும்ன்றதுல ஒரு அல்பதியான ஒரு ஈடுபாடும் ஒரு அப்சஷனும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட். சோ அவங்க அந்த அதுல அந்த அதாவது இந்த அழகு சாதன பொருட்கள் இருக்குதானே அந்த அதுல கூடுதலாக அதை வாங்குறவங்களா அதுல கூடுதலாக கரசனை உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு தேவையான அந்த கிளென்சர்ஸா இருக்கலாம், மாய்ஸ்சரைசர்ஸா இருக்கலாம், டோனர்ஸ், ஃபேஸ் மாஸ்கா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த இந்த அல்பா ஜெனரேஷன் இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க பார்க்கலாம் இந்த கிராஜுவேஷன் எடுத்துட்டு அந்த வடிவா ஒரு ஒரு அந்த இதெல்லாம் மேக்கப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த போட்டோஸ் ஒன்று எடுத்து அந்த சோசியல் மீடியால போட்டு அதுல லைக்ஸ் அண்ட் ஷேர் வாங்குறதுல கமெண்ட்ஸ் வாங்குறத எவ்வளவு ஒரு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இது இதை பயன்படுத்தி தான் இந்த நீங்க பார்க்கலாம் இந்த இந்த
இந்த இந்த அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்யற நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்ல இந்த மார்க்கெட்டிங் வந்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இந்த அழகு சாதன பொருட்களை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கான அப்படியே பாப்அப்ஸ் ஆகி கொண்டிருக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ரைட், இதெல்லாம் வந்து இந்த அல்பா ஜெனரேஷன் இருக்கிற முக்கியமான விஷயமா பார்க்கலாம். ரைட், இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறது. சரிதானே? இந்த அல்பா ஜெனரேஷன் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. தே ஆர் வெரி நாலேஜபிள். அவங்களுக்கு நிறைய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோடட். ரைட், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். ஆனாலும் கூட சில வகையான சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதுல நான் ஆரம்பத்துல சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது நாங்க சொன்னோம் இந்த ஃபோமோ என்று சொல்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோம். அதே போல நாங்க அந்த கம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடிக்ஷன் ஆகுறன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதே போல யார ரோல் மாடலா எடுக்கணும் இடத்துல நிறைய கன்ஃபியூஷனோட அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்தாலும், அதோட தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பா நீங்க பார்க்கலாம், அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனா இருக்கலாம், அல்லது கன்சென்ட்ரேஷனா இருக்கலாம், அவங்களோட ஒரு விஷயத்தை அவதானிக்கிற திறனா இருக்கலாம், அதே போல இந்த கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்றதுக்கான விஷயமா இருக்கலாம். இது குறைஞ்சு போறதை நீங்க பார்க்கலாம். ரைட், ஏனென்றால் உதாரணமா நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவையோ அல்லது டிக்டாக் வீடியோவையோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மினிட்டோ 2 மினிட்ஸ் தான் இருக்கும். ரைட், அப்படி அதோட குயிக்கா என்ன செய்வாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவாங்க. ரைட், அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்க போவாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த இப்ப சாதாரணமா கிளாஸ்ல வந்து 45 மினிட்ஸ் ஒரே சப்ஜெக்ட படிப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு போரிங். ஏன்னால் அங்க வந்து மல்டி டாஸ்கிங் தான் இருக்கும். உதாரணமா ஒரு டிக்டாக் எடுத்து பார்த்தால் அந்த சாங் கொண்டு போகும், அது போற ஜோக் கொண்டு போகும், அது போற என்னமாலும் ஒரு காமெடி, இப்படி மாறி 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 நேச்சர் சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி மாறி 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 இருந்து இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இப்ப அப்படி கிளாஸ் ரூம்ல போயிட்டு உட்கார்ந்து கொண்டு ஒரே சப்ஜெக்ட் தொடர்ந்துருச்சு படிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. கிளியரா? இப்போ ஒரே சப்ஜெக்ட் ஒரு 45 மினிட்ஸோ 1 ஹவரோ படிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லாட்டி கான்சென்ட்ரேஷன் வந்து குறைஞ்சு போகுது. பேஷன்ஸ் லெவல் குறைஞ்சு போறத பார்க்கலாம். நீங்க சாதாரணமா ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் ஒருத்தட்ட கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் உட்கார வச்சு படிப்பிக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட்? அதே போல இவங்கள்ட்ட இருக்கிற 2வது அடுத்த முக்கியமான பிரச்சனையை பார்க்கலாம். 2வது இல்ல, இன்னும் பலதுல உண்டு. லெஸ் டைம் ஃபார் சோஷியலைசிங். இவங்க சமூகமயமாதல்ன்றது குறைந்து போய்ரும். இவங்க ஒரு 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 ரியல் வேர்ல்ட்ல வாழ்றவங்களா இருப்பாங்க. ரியல் வேர்ல்ட விட்டு போட்டு ரியல் வேர்ல்ட வாழ்றவங்களாக மாறிடுவார்கள். ரைட், அவங்க வாழ்றது ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள பார்க்கலாம் நாங்க. அவங்க ஒரு குளோபல் சிட்டிசன் தான். ஆனா அவங்க வாழ்றது டிஜிட்டல் உலகத்துல. இப்ப ரியாலிட்டி என்ன நடக்கிறது என்றது ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக மாறிடும். ரைட், ரியாலிட்டி என்ன நடக்குது இப்ப நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு லாஸ்ட் தேர்ஸ்டே ஒருத்தர் என்ன சந்திக்க வந்திருந்தேன். அவர் ஒரு 23 இயர்ஸ் ஓல்ட் பாய். அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நாங்க அது ஒரு வகையான டெலூஷனல் டிஸார்டர். அது அது நாங்க இந்த இரட்டோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவரோட ப்ராப்ளம் என்னென்றால், அதாவது ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகை அவர் மேல விருப்பம் இருக்கிறதாகவும், இவர் அவரை விரும்புறதாகவும் இவருக்கு ஒரு கற்பனை. சரியா? அப்ப அத பத்தி தான் யோசிக்கிறது, அவட போட்டோவ தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆ அவ என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறான், இவர் இங்க யோசிச்சு கொண்டிருக்கிறது. அந்த சினிமா நடிகை இவர பார்க்கறதுக்கு எந்த அவகாசமும் இல்ல. இவர் ஸ்ரீலங்கால இருக்கிறார், அவ வேற எங்கேயோ நாட்டுல இருக்கிற ஒரு ஆள். அந்த இவருடைய கற்பனையில வாழ்றார் இவர். ரைட், அந்த நான் சொன்ன இந்த ரியல் வேர்ல்ட்ல அல்ல. ரைட், அவருக்கு அவருக்கு அவட வயசும் தெரியாது, சான்ஸ் இருக்குதானும் தெரியாது, பாசிபிள் ஆனும் தெரியாது, அவ எந்த கண்ட்ரில இருக்கிறான்னு இவருக்கு தெரியாது. பட் இவரு அந்த ஒரு ரியல் வேர்ல்ட்ல வாழ ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ லெஸ் டைம் ஃபார் சோஷியலைசேஷன். சமூகமயமாதல் குறைந்து போறத நாங்க பார்க்கலாம். சமூகத்தை பற்றிய சில நேரம் அது அது தெரியாது அவர்களுக்கு. ரைட், சமூகத்தோடு நடந்து கொள்ற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ லெஸ் டெவலப்மெண்ட் இன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். சில நேரம் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப ஏஐ வந்தது நல்ல ஒரு விஷயம் தான். ரைட், ChatGPT வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எதையுமே இப்ப உதாரணமா ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் ஆட்கள் ஒரு புக்க வாசிச்சு, ஒரு 10 மேகசீனை ரீட் பண்ணி, ஒரு ஒரு 10, 15 இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி ஒரு 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 ஆக்கம் ஒன்று ரெடி பண்றதுக்கும், இப்ப இருக்கிற ஆட்கள் ஆக்கம் ஒன்று ரெடி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வெரி ஈஸி. ChatGPTல போயிட்டு அல்லது இந்த ஏஐல போயிட்டு வந்து உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் அடிச்ச உடனே அப்படியே ஃபுல்லா எல்லாமே வந்து வந்து விழுந்துரும். அப்ப அவங்களுக்கு தேடணும்ன்ற ஒரு தேவை ஒன்று இல்ல. அங்க கிரியேட்டிவா உருவாக்கணும்ன்ற தேவை இல்ல. ஆல்ரெடி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்குது. ரைட், அப்ப இந்த இந்த கிரியேட்டிவிட்டி என்றது சில நேரம் குறைந்து போறதை நாங்க பார்க்கலாம். இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜா நாங்க பார்க்கலாம். ரைட், அதோட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கிரீன் டைம் நாங்க ஆரம்பத்துல பாத்துக்கிறோம். அட்டென்ஷன் ஸ்பேனா இருக்கலாம், டிஜிட்டல் லிட்ரஸியா இருக்கலாம், சோஷியல் ஃபார்மேஷனா இருக்கலாம். இதுல எல்லாம் நிறைய குறைபாடுகள் வார்த்தை நாங்க பார்க்கலாம். ரைட், இப்படியான ஒரு கட்டம் இருக்கிற நேரம் நாங்க எந்த மாதிரியான கையாளலாம் என்ற விஷயத்தை தான் நாங்க இப்போது பார்க்கிறோம். ரைட், இந்த பிக்சர் உங்களுக்கு விளங்கி இருக்கும்.
நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு ஜெனரேஷன் தான் நாங்க கைட் பண்ண இருக்கிறோம். இவங்க தான் அல்ஃபா ஜெனரேஷன் சொல்றது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு பாக்குறோம். இப்ப இதோட எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜேர்னல் ஆஃப் இந்தோனேஷியன் சோஷியல் சயின்ஸ், அதாவது 2024ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிற ஒரு ஒரு விஷயத்தை நாங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ ஃபாலோ த, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு நல்ல பேரண்டாக இருக்கணும் என்றால், நாங்க இந்த அல்ஃபா ஜெனரேஷனை வந்து கைட் பண்ற ஒரு பேரண்டாக சரியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் என்றால் சில விஷயங்களை கையாளணும், சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்று ஒரு 6 விஷயத்தை இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். இதுல இந்த இந்த ஜேர்னல் ஆஃப் இந்தோனேஷியன் சோஷியல் சயின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிருக்கிற முக்கியமான 6 விஷயம் இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபாலோ த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. இப்ப எங்களுக்கு டெக்னாலஜியை பத்தி நாலேஜ் இல்லாம எங்களுக்கு பிள்ளைங்களை கைட் பண்ணாது. சில பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு வாப்போட பேசுறது உம்மோட பேசு போரிங், அவங்களுக்கு தெரியாது, தே ஆர் நாட் அப்டேட்டட், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அப்ப எனக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் போயிட்டு என்னென்ன அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறது, எனக்கு போரிங். ஸோ நான் வந்து ஏண்ட அந்த ஏண்ட மைண்ட் செட்டுக்குள்ள இல்லாட்டி என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச இல்லாட்டி என்ன மாதிரி நாலேஜ் இருக்கிறவங்களோட தான் நான் சர்ச் பண்ணி பேசுறேன். அப்படி தேடி பார்த்தாலும் சில நேரம் ஸ்கூல்ஸ்லயும் இல்ல, ஆன்லைன்ல தான். நான் நீங்க பாத்தீங்களா, நிறைய பேருக்கு பிசிக்கல் ஃப்ரெண்ட் இல்ல இருக்கிறது. பிசிக்கலி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்களுக்கு யாருக்குமே. அவங்களுக்கு இருக்கிறது என்ன, அவங்களுக்கு இருக்கிறது வந்து இந்த 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 ஆன்லைன், ரைட்? இந்த ரியல் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? வீடியோ கேம்ல ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? அவங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுதான். இப்ப யங் ஜெனரேஷன் பிரச்சனையே அதுதான். பிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இன்னைக்கு இருக்கிறது, ரைட்? சோ பேரண்ட்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணும்டா டெக்னாலஜிய, அப்பதான் பிள்ளைங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். பிள்ளைகள் அப்பதான் வந்து உங்கள்ட்ட அட்வான்ஸ் பத்தி பேசுவாங்க. இல்லாட்டி பிள்ளைகள் நினைப்பாங்க இது என்ன இது, இந்த சில நேரம் பிள்ளைங்களே ஓப்பனா சொல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சு, ஒரு அவரு பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றான். பழைய பஞ்சாங்கம் மட்டும் தெரியும் தானே, அவருக்கு அது அப்டேட்டட் எதுவுமே இல்ல. சோ பேரண்ட்ஸ் வந்து நவீன காலத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி சம்பந்தமான டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு, ரைட்? So they follow the development of technology, information and communication, so that parents have provision and can guide children to interact with the internet intelligently and healthily. எப்படி நாங்க ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் இன்டர்நெட்டை பயன்படுத்தலாம் என்று சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்ப நான் சாதாரணமா இந்த போன் அடிக்ஷன் பத்தி பேசுறேன். நான் சொல்றது, உங்களுக்கு போனை யூஸ் பண்ண தெரியாட்டியப்பா நீங்க பிள்ளைகளுக்கு போன் வாங்கி கொடுக்க வேணாம். அந்த அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிற போன் வாங்கி கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது புள்ள எது யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. புள்ள எதை பாக்குறன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. புள்ள யாரோட இன்டராக்ட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. சோ நீங்க அதை செஞ்சு கொடுக்க வேணாம் சொல்றது. உங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை நீங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா எப்படி கைட் பண்ணுவீங்க பிள்ளைய? அதே மாதிரி இந்த அல்பா ஜெனரேஷனை கைட் பண்ற நேரம் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பா. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன், உதாரணமா நான் சில பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், பிள்ளைக்கு லவ் அஃபேர் ஒன்று வந்திருக்கும், புள்ள உம்மோட போன்ல தான் செக் பண்ணிருக்கும், ஆனா உமாக்கு தெரியாது. உம்மோட போன்ல அதாவது வாட்ஸ்அப்ல தான் செட் பண்ணிருக்கும். அதை புள்ள என்ன செஞ்சுங்கன்னா லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிருக்கும். இல்லாட்டி உம்மோட போன்ல இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை ஹைட் பண்ணி வச்சிருக்கும். அந்த உமாக்கு தெரியாது அதை எப்படி எங்க வச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா பிள்ளைக்கு வேற போன் இல்ல, தனியா போன் இல்ல. ஏன் இப்படி நடக்கிறது என்றால் பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இல்ல. பேரண்ட்ஸுக்கு டெக்னாலஜி சம்பந்தமா தெரியாது, இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அந்த விஷயமான தெரியாது. சோ எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், நாங்க யூஸ் பண்றதுக்கு அல்ல, ரைட்? நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் எங்களோட பிள்ளைய கைட் பண்றதுக்காக, ரைட்? எங்களோட பிள்ளைய சரியா கைட் பண்ணணும்டா இன்டர்நெட்டை எப்படி இன்டெலிஜென்ட்லி யூஸ் பண்ணணும், ஹெல்தியா எப்படி ஆரோக்கியமா யூஸ் பண்ணணும்னு நாங்க தெரிஞ்சுக்கொண்டாதான் அந்த பிள்ளைக்கு கைட் பண்றதுக்காக நாங்க கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன், இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இந்த டெக்னாலஜி சம்பந்தமான நாலேஜ் எங்களுக்கு இருக்கணும். இந்த டிஜிட்டல் வேர்ட் சம்பந்தமான நாலேஜ் எங்களுக்கு இருக்கணும். ஸோ டீச் சில்ட்ரன் டு சோஷியலைஸ். ரெண்டாவது, ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எஸ் நோ ப்ராப்ளம், எங்களுக்கு கம்ப்ளீட்டா நிப்பாட்டி போட இயலாது, ஆனால் சோஷியலைஸ் பண்றதுக்கு பிள்ளைங்களுக்கு நாங்க கைட் பண்ண வேண்டி வரும். so that their social emotional development can be well developed. அவ கண்டிப்பா அவங்க சமூகத்தோட போய்த்து வேலை செய்யணும். அவங்க கண்டிப்பா 5 நேரம் பள்ளிக்கு போகணும். அவங்க விளையாட போகணும். அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலத்துல அவங்க விளையாடுறது எங்க போன்ல, மொபைல்ல தான் விளையாடுறாங்க, அல்லது இந்த இந்த டிஜிட்டல் உலகத்துல தான் விளையாடுறாங்க, ரைட்? அவங்க வந்து வெளியில போய்த்து ஃபுட்பால் விளையாடுறதோ
அந்த அந்த பழைய காலத்துல இருந்த விளையாட்டுகளை விளையாடுறது மிச்சம் குறைஞ்சு போயிட்டுருச்சு. நீங்க இதை நாங்க அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவங்களோட சோஷியல் இமோஷனல் டெவலப்மெண்ட் தேவைன்னா கண்டிப்பா நாங்க அந்த அந்த பிள்ளைங்களை கண்டிப்பா சோஷியலைஸ் பண்ற தேவை ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சில சந்தர்ப்பத்தில் as a பேரண்டா பார்ட்டிசிபேட் இன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் த பிசிக்கல் அண்ட் மோட்டர் aspect ஆஃப் சில்ட்ரன். பிள்ளைங்களை எப்படி நாங்க அவங்களோட உடலியல் ரீதியாக வலுப்படுத்தலாம் பற்றிய சில வகையான ட்ரைனிங்ஸுக்கு நாங்க போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போல அந்த குழந்தைகள்ல ரிலீஜியஸ் அண்ட் மோரல் வேல்யூஸ் டெவலப் பண்ற ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்குது. ரைட். அதே போல educating children not to be dependent on the technology. வெறுமனே நீங்க தொழில்நுட்பத்தில் மட்டும் தங்கி வாழ வேணாம் என்றது விஷயத்துல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வேற என்னென்ன சோர்சஸ்ல இன்ஃபர்மேஷன் நாங்க தேடலாம், ரைட், அந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல குழந்தையோட பிளே மேக்சிமம் ரோல் ஆஸ் அ டிஸ்கஷன் பார்ட்னர். நீங்க கண்டிப்பா குழந்தைகளோட பேசுறதுக்கு முற்படணும். அப்ப இதுல இன்னொரு பகுதி இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அதாவது பேரண்டிங் சம்பந்தமாக நாங்க அதாவது காமன் பேரண்டிங் சம்பந்தமாக பேசுற நேரம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையோட ஹாஃப் அன் அவர் உட்கார்ந்து பேசுங்க, மனசு விட்டு ஹாஃப் அன் அவர். ரைட், உங்களுக்கு மிச்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லாத அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் உட்காந்து பேசுங்க. என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க, அவங்களோட மைண்ட் செட்ல என்ன ஓடிக்கொண்டிருக்குன்னு கேளுங்க. எங்களுக்கு அதுல நல்ல ஒரு பாண்டிங் உருவாகினா மாத்திரம்தான் நாங்க ஒரு டிஸ்கஷன் பார்ட்னரா இருப்போம். அப்பதான் குழந்தைகள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு சரியான நாங்க கைட் பண்ண முடியுமா இருக்கும். வெறுமனே சில பேரண்ட்ஸ் முந்தி காலத்துல இருந்த மாதிரி இந்த அதாவது பேரண்ட்ஸ் வந்து வாப்பா வந்து வீட்டுக்குள்ள வர நேரம் பிள்ளைங்க வந்து பின்னே கிச்சன்ல போயிட்டு இல்லாட்டி ரூமுக்குள்ள போயிட்டு பூட்டி கொள்ற பிள்ளைங்களா ஒரு பிள்ளை இருக்கும் என்றால் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எங்களுக்கும் பிள்ளைக்கும் இல்ல எவ்வளவு பொண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு தூரம் பிள்ளைங்களோட எங்களோட ஷேர் பண்ணுவாங்க என்று சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது சைபர் புல்லிங் ஒன்று நடக்கிறது, யாராவது அவங்கள பிளாக்மெயில் பண்றாங்க, இந்த விஷயத்த புள்ள எப்ப வந்து உமா வீட்டு வாப்பிட்ட சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன், எங்களுக்கு இடையில ஒரு நல்ல டிஸ்கஷன் கிடையாது. கிளியரா? இது அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிற கைடன்ஸ். அதே போல இன்னும் சில கைடன்சஸ் இருக்குது. இது காமனா இருக்கிற கைடன்ஸ் தான் இது. அப்ப பீயிங் ஓபன் டு நியூ ஐடியா, புதிய ஏதாவது விஷயம் சொல்ல வந்து அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இல்ல இல்ல அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம், அதெல்லாம் எங்கட காலத்துல இல்ல என்று சொல்லி பேசுறவங்கள நாங்க இருக்கக்கூடாது. ரைட், பேரண்ட்ஸ் கேன் பி ஓபன் டு நியூ கல்ச்சர், பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஐடியாஸ். புதிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு அதாவது நாங்க ஒரு ப்ரோட் மைண்ட் இருக்கிற ஒரு பேரண்டாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட், மாடலிங் பாசிட்டிவ் கோப்பிங் ஸ்கில்ஸ். பேரண்ட்ஸ் கேன் மாடல் ஹவு டு ஃபேஸ் சேலஞ்சஸ். எப்படி நவீன காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறது. ரைட், அதே மாதிரி எப்படி ரெசிலியன்ஸா இருக்கிறது. ரெசிலியன்ஸ் முக்கியமான ஸ்கில். எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல நிறைய பேருக்கு தேவையான ஒரு முக்கியமான ஸ்கில் தான் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் மீளும் தன்மை. என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன சவால்களை முகம் கொடுத்தாலும், என்ன சிக்கல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணினாலும் எப்படி நாங்க அதுக்கு கோப் அப் பண்றது. ரைட், அதே போல டீச்சிங் ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். எப்படி மற்றவங்களோட மரியாதையாக நாங்கள் பேசுவது. ரைட், ஹவு டு எக்ஸ்பிரஸ் தியர் ஒப்பீனியன். எப்படி உங்ககிட்ட கருத்து இருந்தாலும், உங்ககிட்ட வித்தியாசமான ஒப்பீனியன் இருந்தாலும் எப்படி நாங்க மற்றவங்களோட மனசை புண்படுத்தாம, நோகடிக்காம, ஹர்ட் பண்ணி கொள்ளாம எப்படி எப்படி பசுந்தா எப்படி நாங்க மரியாதையாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எப்படி கம்யூனிகேட் பண்ற அந்த விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. அதே மாதிரி பில்டிங் எம்பத்தி. பேரண்ட்ஸ் கேன் ஹெல்ப் சில்ட்ரன் டு see the world ரைட் த்ரூ அதர்ஸ் ஐ. மத்தவங்க எப்படி இதை பார்ப்பாங்க, மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் இதுல விஷயத்துல, எப்படி மத்தவங்களோட உணர்வுகளை ஒத்துணர்வு பண்ணி கொள்றது என்ற விஷயங்களை குழந்தைக்கு டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை பேரண்ட்டுக்கு இருக்கிறது. அது மாதிரி பவுண்டரிஸை செட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ரைட், பவுண்டரிஸை செட் பண்ணி கொடுக்கிற பேரண்ட்ஸ் கேன் டீச் சில்ட்ரன் தட் கான்ஃபிடன்ஸ் டசன்ட் மீன் disregarding rules or others feelings. அப்ப பவுண்டரிஸ் வந்து எவ்வளவு தூரம் நாங்க இருக்கணும், எவ்வளவு லிமிடேஷனோட நாங்க இருக்கணும் இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரைட், அதே போல ஸ்கிரீனிங் எடிக்ஷன், பேலன்சிங் சக்சஸ் அண்ட் ரெசிலியன்ஸ், ரைட், நர்ச்சரிங் சோஷியல் அவேர்னஸ். இப்ப இந்த மாதிரியான கொமனான விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அவசரமா போறேன் என்னென்றால் இன்னும் சில விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறதுனால. ஸோ இந்த அல்ஃபா ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி சில கொமனான விஷயங்கள் இதுல நாங்க போட்டிருக்கோம். இது ஸ்கில்ஸ் நாங்க பாக்குறோம். பி அட்டென்டிவ், ப்ரொவைட் சேஃப் என்வாயன்மெண்ட், ஆஃபர் கைடன்ஸ், ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆஸ்க் கொஸ்டின், யூஸ் டெக்னாலஜி, promote empathy, prioritize mental health, encourage collaboration and teach respect. இந்த மாதிரியான டீடைலான இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நான் இதை உங்களுக்கு தேவையான அனுப்பி விடலாம், இதையும் நீங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பேரண்டிங் ஸ்கில்ஸ் ஃபார் அல்ஃபா ஜெனரேஷன். அல்ஃபா ஜென் உள்ள பேரண்ட் வந்து என்ன மாதிரியான அதாவது பெற்றோரிய திறன்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பட்டியல் படுத்தியிருக்கிறார்கள். அதே போல நீங்க பார்க்கலாம், ஷார்ட்லி நீங்க பார்த்தீங்க என்றால் முக்கியமான 4 ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இதுல பாக்குறாங்க.
ஒன்று என்கரேஜ் ஓப்பன் கம்யூனிகேஷன். எங்களோட நாங்க இறங்கி போகணும், நாங்க பேரண்டாக இறங்கி போகணும், பிள்ளைகளோட அந்த அந்த நாலேஜோட பிள்ளைகளோட பத்தி பேசணும். நாங்க ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், ஒரு திறந்த உரையாடல் இருக்கணும். அந்த குழந்தைகளும் மனம் திறந்து பேசுறதுக்கான அவகாசத்தை நாங்க கொடுக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. நீங்க எப்ப பிள்ளைகளை அவங்க பேசுற விஷயங்களை கொண்டு ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்ப பிள்ளைகள் அவங்கள ஹைட் பண்ண தொடங்குவாங்க. அவங்க ஒரு நாளும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்ப ரைட், அதாவது நீங்க அவங்ககிட்ட இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, ஒரு முத்தீர்ப்பிடாம, அதை வச்சு அவங்க சொல்லிக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ஜட்ஜ் பண்ணாம சொல்ற விஷயங்களை லிசன் பண்ணிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கைட் பண்ற பேரண்டாக இருப்பீங்களோ, அப்பதான் அவங்க உங்களோட ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பிள்ளைகள் வந்து தன்னோட சீக்ரெட்ஸை வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், பேரண்ட்ஸ் அதை வச்சு பிரச்சனைப்படுத்துவாங்க. அதை வச்சு தன்னுடைய நண்பர்களை வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணிடுவாங்க. அதை வச்சு அவங்க ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்றதுனால தான் நிறைய குழந்தைகள், நிறைய எங்கிட்ட வந்து பேசுற குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி மனசு விட்டு அவங்க நடக்கிற விஷயங்களை அவங்க பேசுறது இல்ல. ரைட்? அதே போல அவங்களுக்கு ஃபோர்ஸ்டா இண்டிபெண்டன்சி அண்ட் செல்ஃப் ரெசிலியன்ஸ். அவங்க எப்படி சுதந்திரமாக இருக்கணும், ஆனால் எவ்வளவு தூரம் அவங்க கட்டுப்பாட்டோடு இருக்கணும் என்ற விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல அவங்களுக்கு எம்பசைஸ் டெக்னாலஜி எஜுகேஷன். கண்டிப்பா டெக்னாலஜியை யூஸ் பண்ணித்தான் ஆகணும். பட் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த வகையில நாங்க யூஸ் பண்ணலாம், எப்படி பாதிப்பு வராம நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்? இதெல்லாம் நாங்க குழந்தைகளோடு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு டெக்னாலஜி எஜுகேஷன் படிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அது நாங்க ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஏன்னா நாங்க இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அதை மறுத்துட்டு இருக்கல. ரைட்? ஸோ ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கல்ச்சரல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே நேரம் அவங்கள சமூகமயமாதல், அதே மாதிரி இந்த கலாச்சாரம் சம்பந்தமான அவங்களுடைய இருக்கிற அந்த நாலேஜை வந்து அதிகப்படுத்தல், சமூகத்தில் இருக்கிற அந்த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்தல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரையில முக்கியமான 2 விஷயத்தை தான் பேசுறாங்க. So from an Islamic perspective, the role of parents in shaping children's characters in the digital era for the Alpha generation is to fortify and children's faith by instilling strong akida. எவ்வளவு தூரம் நாங்க ஸ்ட்ராங்கான அகீதாவை அவங்களுக்குள்ள பதிக்கிறோமோ, அண்ட் சேரிட்டி. ஸோ அகீதா அண்ட் மாரல்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லிவிங் லைஃப். நாங்கள் எவ்வளோ அல்ஃபா ஜென்ரேஷனாக இருக்கலாம், இது நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய பீட்டா ஜென்ரேஷனாக இருக்கலாம், எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் நாங்கள் அடிப்படையில் இஸ்லாமிக் வேல்யூஸை நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் என்றால், அகீதாவை சரியாக கொடுத்துட்டோம் என்றால், சரியான மாரல்ஸை நாங்கள் அவங்ககிட்ட டெவலப் பண்ணிட்டோம் என்றால், இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்காது. என்றால் எல்லா ஜென்ரேஷனுக்கும் பொருத்தமான முறையில தான், பொருத்தமாகத்தான் எங்களுடைய மார்க்கமும் எங்களுடைய வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்குது. குர்ஆன் அதுக்கான வழிகாட்டுதல் சொல்லி இருக்குது, ஹதீஸ் அதுக்கான வழிகாட்டுதல் சொல்லி இருக்குது. ஸோ குர்ஆன் ஹதீஸை மீறின வழிகாட்டுதல் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதை மனசுல கொண்டு நாங்க நவீன காலத்தில் இருக்கிற கலைகளையும் தெரிஞ்சு கொண்டு அவேர்னஸோட சரியான புரிதல்களோட நாங்க பிள்ளைகளை கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நிச்சயமாக எங்களுக்கு பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தெடுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்காது. ரைட்? ஸோ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.